அந்த 40 கோடி ரூபா நிதி கூட ஒரு இன்கம்ப்ளீட்டான முழுமையற்ற தவறான எந்த விதமான ஒரு முறையும் இல்லாமல் அந்த பணத்தை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, செலவழிச்சிருக்காங்க. அப்ரூவல் கூட வாங்கலை. எப்படி யோசிச்சு பாருங்கள், எந்த அப்ரூவலும் இல்லாமல் நிதியை செலவழிச்சிருக்காங்கிற முறைகேடா இல்லையா அப்படிங்கிற நம்ம மனசாட்சி பொதுவாக யோசிக்கணும். நீதிமன்றம் அதை குட்டி காட்டியிருக்கிறது. There is nothing in the budget to even indicate that the authorities are aware of the rules in this regard. இந்த பட்ஜெட் நிதி ஒதுக்குனதில் அதிகாரிகளுக்கு இந்த விதிமுறை தெரியுமான்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. அது மூலம் என்ன தெரிகிறது? நீதியரசர் சொல்கிறார்கள், the approach is casual and careless. அலட்சியமாகவும் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு தோரணையிலும் தான் அந்த அதிகாரிகளுடைய அப்ரோச், அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய செயல்பாடு இருந்திருக்குங்கிறத நீதிமன்றம் விமர்சித்திருக்கிறது. It is a matter of great concern that the accumulated surpluses have been reduced from the sum of. இது மிகப்பெரிய கவலை அளிக்கிறது. எது? கோவிலில், மதுரையில் கள்ளழகர் கோவிலில் இருந்த நிதி, முதலீட்டு நிதி 107 கோடி ரூபா, அதாவது 107 கோடியே 60,75,395 கோடி ரூபாய். இது கள்ளழகர் கோயிலோட நிதி. அது 2023 இருந்துச்சு, 107 கோடி 60 லட்சம் ரூபா இருந்துச்சு. டக்குன்னு அது என்ன ஆயிடுச்சு? 2024 ஒரே வருஷத்தில் 62 கோடி ரூபாய் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட 45 கோடி ரூபா டக்குன்னு காணாமல் போயிடுச்சுங்கிறத பார்க்குறோம்.